என் பொண்ணு வீட்டுக்கு தான்மா போயிட்டு வந்தேன். உன் பொண்ணு பேரம் பேத்தி எப்படி நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க மொங்கம்மா. சரி சாப்பிட்டியா? சாப்பிட்டே புட்டுமல்லி. ஏய் மொங்கம்மா, உனக்கு அந்த தெரியுமா? சொன்னாதானமா தெரியும். சிட்டி பக்கம்லாம் சிலிண்டருக்கே கஷ்டமாயிட்டு இருக்கு தெரியுமா? தெரியும்பா, என் பொண்ணு சொன்னா. நம்மாவது பரவாயில்ல, இந்த ஊர் பக்கம் அடுப்புல சமைச்சு சாப்பிடலாம். அங்க சிட்டி பக்கம்லாம் சிலிண்டர் இல்லைன்னா எப்படி சமைக்கிறது? ஆமா ஆமா, என்ன பண்றது, உலகத்துல இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி ஊருக்கு போனேன்ல, என்னென்ன சாப்பிட்ட? அது ஏமா கேக்குற? என் பொண்ணு விதமா சமைச்சு வச்சுச்சு. என் பேரன் என்னன்னா, அவன் கடைக்கு போய் 2 பன்னுக்குள்ள காய்கறி வச்சதை வாங்கிட்டு வந்தான். அதுவே 300 ரூபாயாம். நம்ம ஒரு பெட்டி கடையில 1 ரூபாய்க்கு பன் கொடுக்குறாங்க. அந்த பன்ல மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? அதுதான் எனக்கு தெரியலமா. அந்த பன்னுக்குள்ள வெங்காய தக்காளி போட்டு கொடுப்பாங்க. அதுவே 300 ரூபானா ரொம்ப ஜாஸ்தி இல்ல? காலம் பாரு எப்படி மாறி போச்சு. பணம் எல்லாம் அங்க மரத்துல காய்க்குது போல. சரியா போச்சுப்பா. என் பொண்ணு வெள்ளை கலர்ல ஏதோ ஒரு பாஸ்டா செஞ்சா. ஐயோ வாயில விற்கவே முடியல. ஐயே நல்லாவே இல்லை. இதெல்லாம் சாப்பிட்டா எப்படிதான் அந்த பொண்ணுங்களுக்கு சத்து இருக்கும்? சரிம்மா, நான் ஊருக்கு போனேன் இல்லையா, என் மாடுக்கு சாப்பாடு போட்டியா? ஏன் புட்மல்லி இப்படி கேட்டு போட்ட? நான் மாடுக்கு சாப்பாடு போடாமலாம் இல்லை. சரிம்மா. சரி ஊருக்கு போய் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தம்மா? ஐயோ அது சொல்லவே மறந்துட்டேன். இல்லை நிறைய வாங்கி கொடுத்துச்சுமா என் பொண்ணு. வா வீட்டுக்குள்ள காட்டுறேன். இதாமங்கம்மா, இதெல்லாம் நான் என் பொண்ணு வாங்கி கொடுத்தா. ஏன் புட்மல்லி இவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க? நான் வாங்கிட்டு வரல மங்கம்மா, என் பொண்ணு தான் வாங்கி கொடுத்தா. அப்படியா? இம்புட்டு வாங்கி கொடுத்துருக்கா? பரவாயில்லையே, பொண்ணு நல்ல பொண்ணு. இந்த அடி மங்கம்மா உனக்கு சேலை. என்னடி உன் சேலை எனக்கு கொடுக்குற? என் பொண்ணு தாண்டி வாங்கி கொடுத்துச்சு உனக்கும். நல்லா இருக்கு புட்மல்லி. அந்த 2 சேலையும் எனக்கு வாங்கி கொடுத்தா, அதையும் பாரு. சூப்பரா இருக்கு புட்மல்லி. சேலை மட்டும் வாங்கி கொடுக்கல, என் பொண்ணு எனக்கு தங்க வளையல் வாங்கி கொடுத்தா. ஏன் நல்லா இருக்குடி மங்கம்மா. இது மட்டுமா? என் பொண்ணு எனக்கு போன் கூட வாங்கி கொடுத்துருக்கு. என்ன பாரு, நல்லா இருக்கு புட்மல்லி. சேலை எல்லாம் டெய்லி வாங்கி கொடுப்பான். ஆனா இந்த வாட்டி போனதுக்கு அவ லக்கேஜ் பேக் வாங்கி கொடுத்தா. அப்புறம் போன் வைக்கிறதுக்கு பை வாங்கி கொடுத்தாமா. அப்புறம் இன்னொன்னு கடைக்கு ஏதாவது போனோன்னா அதுல காசு வச்சுட்டு போலாம்ல, அந்த பேக் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கு. அது பை இல்ல புட்மல்லி, பர்ஸு. ஓ அப்படியா? எனக்கு தெரியல பாரு, உனக்கு எல்லாமே தெரியும். என் பொண்ணு ஃபோன் விற்க கூட ஒரு பர்ஸ் வாங்கி கொடுத்துச்சு. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பர்ஸுக்கெல்லாம் என் வெத்தலையை போட்டு வச்சுப்பேன். ஏன்னா ஒரு அறிவு புட்மல்லி உனக்கு. அப்பனா புட்மல்லினா சும்மாவா? சும்மாவே இல்லை புட்மல்லி. புட்மல்லி ஐயா யாருமா அதே? நானா தமிழா. ஐயோ இந்த அம்மா வேற வந்துருச்சு மங்கம்மா, என்ன பண்றது? உள்ள கூட பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு. வாமா உள்ள. என்ன புட்மல்லி எல்லாமே புதுசா இருக்கு? அதுவா, நான் என் பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தமா, என் பொண்ணு எல்லாமே வாங்கி கொடுத்தா. ஓகே சரி, எதுக்கு வந்த சொல்லு. அதுவா, உங்க வீட்ல எக்ஸ்ட்ரா கேஸ் இருக்கா? நாங்கெல்லாம் அடுப்புல தான் சமைச்சு சாப்பிடுவோம். உங்க மாதிரி சிலிண்டர் யூஸ் பண்ண மாட்டோம். என்ன நீங்க இனிமே பழைய காலத்திலேயே இருக்கீங்க? அதான் சொல்லிட்டேன்ல, எங்ககிட்ட சிலிண்டர் எல்லாம் இல்லை. நீ வேற யார்கிட்டயோ போய் கேட்டுக்கப்போ, இல்ல ஒன்னு ஆர்டர் போடு. அது ஆர்டர் போட்டேன், ஆனா அது வந்து 25 days ஆகும் காட்டுது. என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா போய் அடுப்புல செஞ்சு சாப்பிடு. ஓ மை காட், என்னால முடியாது. முடியாதுன்னா பட்னியாரு. சரி மங்கம்மா, உன்கிட்டயாவது இருக்கா சிலிண்டர்? ஐயா என்கிட்ட எல்லாம் கேட்காதடி, என்கிட்ட இல்ல. என்ன டீன் எல்லாம் கூப்பிடக்கூடாது, ஓகே? சரிடி தமிழா, உங்க கிட்ட வந்து கேட்டேன் பாருங்க, என்ன சொல்லணும். தமிழா எதை பார்த்தாலும் வம்பிலுக்கவே வருவியா நீங்க? ஆமா, பொழுது போகாதுல்ல, அதனால வம்பிலுக்கணும் எல்லாரையும். சரி சரி, சிலிண்டர் இல்லாம சோறாக்கி திங்கிற வழியா பாருவோம். ஓகே ஸ்டைலிஷ் தமிழச்சி. ஐயா இந்த தமிழா பாலனா பொழுது போகாது போல. ஆமா மங்கம்மா. சரி புட்மல்லி, நான் போய் சமைக்கிறேன். சரி மங்கம்மா, நானும் போய் சமைக்கணும் இனிமே தான். சரி ஏன் சமைக்க போற? களியும் சாம்பாரும் தாம்மா செய்ய போறேன். ஓ அப்படியா, சரிம்மா. நீ என்ன சமைக்க போற? நானா சாப்பாடு செஞ்சு குழம்பு வைக்க போறேம்மா. சரி புட்மல்லி, நான் கிளம்புறேன். சரி மங்கம்மா. களிக்கு வச்சிட்டோம். இப்போ காய்கறி எல்லாம் போய் பறிச்சுட்டு வரணுமே. ஐயோ மறந்தே போயிட்டேன். நிறைய கோஸ் விளைஞ்சிருக்கே. சரி இதை எடுத்துட்டு போய் வைப்போம், நாளைக்கு பொரியல் செஞ்சு சாப்பிடுவோம். என்ன
இந்த பொட்மல்லி தோட்டத்துல இவ்வளோ பூச்சணிக்காய் காய்ச்சிருக்கு. சரி உன்னை எடுத்துட்டு போய் சாம்பார் ஆக்குவோம். ஆஹா நல்லா சாப்பிட்டோம். ஏன் புட்மல்லி என்னடி பண்ற? நானா மாடுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கேம்மா. சரி நான் உன் தோட்டத்துல இருந்து ஒரு பூசணிக்காவை பறிச்சுக்கிட்டேன். அப்படியா? நானும் சொல்லாம தான் இருந்தேன். நிறைய காய்ச்சிருக்குல்ல? ஆமாம் நிறைய காய்ச்சிருந்தது பார்த்தேன். ஓ சரிம்மா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? ஆ உன் தோட்டத்துல இருந்து பூசணிக்காவை பறிச்சேன் பாரு, அந்த குழம்பு தான் வச்சிருந்தேன். நல்லா இருந்தது. ஓ சரி மங்கம்மா.